ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திலீப் குமார் vlogs. இப்போ பார்க்கக்கூடிய கிளிப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேலே கார்தோங்களா பாஸ்ன்னு சொல்லிட்டு கீழே லேலேருந்து போனோங்க. அந்த இதுதான் அது. இது எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இந்த போகிற வழி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐஸு, எல்லா பக்கமே ஐஸ் தாங்க. இந்த போகிறப்ப ரோடு எல்லாமே அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே பாருங்கள், அந்த பிளேஸ் நான் காமிச்சிட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிப்பேன் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டே நான் ஷார்ட்ஸில் வந்து நூப்ரா வேலி போகிறவே ஸ்னோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த காதோங்களா பாஸ்க்கு முன்னாடி ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் முன்னாடிங்க செக் போஸ்ட் இருந்தது. அங்கே ஸ்டாப் பண்ணோம். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்னோங்க. வழி இந்த இடம் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்னோ இருக்குது. இதுக்கு மேலே அந்த காதோங்களா பாஸுங்கள இதை விட ஸ்னோஃபாலுங்க. அந்த இடத்துல தான் மிலிட்ரி கேம்ப் இருக்காங்க. மிலிட்ரி கேம்ப் போட்டு நம்ம சோல்ஜர்ஸு எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே இந்த வாரங்காட்டி இந்த பார்டருங்காட்டி இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த குளிரில் எங்களால் அங்கே போய் இறங்கி கூட நிற்க முடியலைங்க. அந்த அளவுக்கு குளிர் பனிமலையாக தூவுது இதுக்கு மேலே. ஆனால் அங்கே வந்து அவங்க இருந்து நம்மளுக்காக நாட்டுக்காக நம்மளுக்காக சேவ் பண்ணுறதுக்காக அங்கேயே இருந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது பார்க்குறக்கே எங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்ததுங்க. நம்ம சோல்ஜர்ஸ் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம நாட்டுக்காக நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் பண்ணுங்க அவங்களுக்கு. நம்ம அதுக்காக தான் நான் அந்த வீடியோவே மெயினாக ஷேர் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருந்தால் எவ்வளோ குளிருக்கும் பாருங்களேன். எப்படிங்க இருக்கிறீங்க நாங்கள் அவங்களே கேட்டேங்க. அப்படியே பழகிருச்சுங்க. எங்களுக்கும் கொஞ்சம் முடியாமல் தான் போகும், உடம்பு சரியாமல் தான் போகும். அப்படியே நாங்கள் அப்படி இருந்துக்குவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க அப்படியே நம்ம ரொம்ப பாராட்டணுங்க அவங்களெல்லாம். அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நம்மனால யாருமே மிலிட்ரி மேனாக ஆக முடியாது இல்லைங்களா. ஏதோ நம்மளால் அவங்க தேங்க் பண்ணலாம். எல்லோரும் நம்ம மனசார அவங்கள வாழ்த்தலாம், நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் நான் அந்த காதோங்களா பாஸ் ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ போட்டிருப்பேன் பாருங்கள். அதுதான் அந்த காதோங்களா பாஸுங்கிறது. இது வந்து நார்த் புல்லு அப்படிங்கிறாங்க செக் போஸ்ட். இங்கே செக் போஸ்ட் தாண்டி இதுக்கு மேலே 13 கிலோமீட்டர் போனால் அந்த காதோங்களா பாஸ் ரீச் ஆயிடுவாங்க. அந்த லாஸ்ட்டில் அந்த பிக்சரும் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காதோங்களா பாஸ் பார்த்தீங்கன்னா 18,000 அடி ஹைட்டுங்க. -24 டிகிரி செல்சியஸ் இருந்ததுங்க குளிர். நினச்சி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த குளிர்லேயும் அவங்க இருக்கிறாங்கன்னா, அது இப்போ நாங்கள் போனது மார்ச்சில், இன்னும் டிசம்பர் ஜனவரியில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்பா நினைக்க கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நாம் சும்மா சொல்லிக்கலாங்க, அவங்க வந்து இராணுவத்தில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, சும்மா அந்த பார்டர் இருக்கிறாங்க, காஷ்மீர் பார்டர் இருக்கிறாங்க, சைனா பார்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சும்மா நம்ம வந்து ஒரு இதாக சொல்லிக்கிறோமோ தவிர, இங்கெல்லாம் இருந்து அவங்க லிவ் பண்ணுறது, ஃபேமிலி விட்டுட்டு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப சிரமங்க. நாங்கள் போய் பார்த்தங்காட்டி தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. நம்ம ஏதோ ஜாலியாக நம்மளாம் ரொம்ப லக்கிங்க. நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம இவ்வளோ ஜாலியாக இருந்துகிட்டே நம்ம வந்து எல்லாம் நினச்சிக்கிறோம். சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. நம்ம படுற கஷ்டமெல்லாம் கஷ்டமே கிடையாதுங்க. அவங்க படுறத பயங்கரமான கஷ்டம். அதுக்கெல்லாம் நம்ம காடுக்கு தேங்க் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன கடை மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு காஃபி ஷாப்பு, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி, வெஜ் நூடுல்ஸு, ஆம்லெட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன கடை வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப யாருமே இறங்கல. கொஞ்சம் நைட் டைம் ஆயிடுச்சு. எங்களால் இறங்க முடியல. அந்த குளிருக்கு எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. இது வந்து வரப்போ நான் எடுத்த வீடியோ. சரி கண்டிப்பாக எடுத்தாகணும், ஷேர் பண்ணுறதுக்காகவே எடுத்தேங்க. இங்கே முடிச்சுட்டு நான் போகிறப்ப பாருங்கள், அங்கே இந்த காதோங்களா பாஸ் மேலே போகிறப்ப இப்படி தாங்க இருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குதுன்ட்டு. இதுக்கு மேலே தான் அவங்க கேம்பே இருக்குதுங்க. நம்ம சினிமாவில் பார்க்குறப்ப கூட நம்ம சினிமாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சும்மா அந்த டைம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் ரியலாக பார்க்குறப்போ செமையாக இருக்குதுங்க. அவங்க தாங்க ஒரிஜினல் ஹீரோஸே. வேறு யாருமே ஹீரோன்னு சொல்லவே கூடாதுங்க. இது பாருங்கள், இதுதான் காதோங்களா பாஸ் நாங்கள் ரீச் ஆனப்போ எடுத்த ஃபோட்டோங்க.